பல்வேறு குழப்பங்கள் நிறைந்த இந்த காலகட்டத்திலே ஒரு பெரிய குழப்பமாக மார்க்க ரீதியான சில புதிய புதிய கோட்பாடுகள், நவீன வழிகேடுகள் இன்றைய புதிய ஊடகங்கள் வழியாக பரப்பப்படுவதை நாம் பார்க்கிறோம். அது யூடியூபாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம். இவைகள் வழியாக ஆளாளுக்கு இன்றைக்கு மார்க்கத்தை பேச ஆரம்பித்து விட்டார்கள். மார்க்கம் யார் சொல்ல வேண்டும், யார் சொன்னால் மார்க்கத்தை ஏற்க வேண்டும், அதற்கு அளவுகோல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், நம்முடைய முன்னோர்களும் சொல்லியிருக்கிறார்கள். மார்க்கம் என்பது யார் சொன்னாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள் அல்ல. அது யார் வேணாலும் மார்க்கத்தை பேசலாம், மார்க்கத்திற்கு யார் வேண்டுமானாலும் விளக்கம் அளிக்கலாம், அப்படி அல்ல. அல்லாமா இப்னு சிரீன் மிகப்பெரிய தாபிஈ, பல சஹாபா பெருமக்களை சந்தித்த பெருமைக்குரியவர். அவர் சொல்வார் அடிக்கடி, இன்ன ஹாதல் இல்ம தீனுன், இந்த மார்க்க அறிவு என்பது அது பெரிய மார்க்கம். மார்க்க ஞானம் என்பது, இல்மி என்பது மார்க்கம். ஃபந்துரு அம்மன் தஅஹுதூன மின்ஹு தீனக்கும், யாரிடமிருந்து மார்க்கத்தை பெற்றுக்கொள்வது என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த சமூக ஊடகங்கள் வந்த பிறகு யார் பேசுறான், அவனுடைய கொள்கை என்ன, அவனுடைய கோட்பாடு என்ன, அவர் யாரிடத்திலே படித்தார், அவருடைய ஆசிரியர்கள் யாரு, இதையெல்லாம் பார்க்கறதே கிடையாது. ஏதாவது புதுசா இருந்தா, வித்தியாசமா இருந்தா, விஞ்ஞானபூர்வமா இருந்தா அதை உடனே என்னங்க தூக்கி வைத்து கொண்டாடுவது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் ஊடகங்கள் மூலமாக பல உலக ரீதியான சீர்கேடு ஒரு பக்கம், அதன் வழியாக பெண்கள், இளம் வயது பெண்கள் வழிகெடுகிற ஒரு சூழல் இன்னும் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா அதுல வரக்கூடிய அடையாளம் தெரியாத, அறிமுகம் இல்லாத யாரோ பேசுகிறார்கள், அதையெல்லாம் மார்க்கமாக எடுத்துக்கொண்டு உலமாக்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று முடிவு செய்கிற அளவுக்கு இன்னொரு பக்கம் உம்மத்து போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா என்பது, கோட்பாடு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போய் கொண்டிருக்குது. இந்த யூடியூப்ல பேசுற ஆளுக தான் இன்னைக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் பெருசா தெரியுறாங்க, பெரிய அளவில் அவங்க தான் காட்டப்படுறாங்க. இந்த மாதிரி ஃபித்னாக்களுக்கான என்ன காரணம், என்ன மார்க்கத்தை எப்படி புரியணும், மார்க்கத்தை எப்படி விளங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு வரையறை கொடுத்திருக்கிறாங்க. மார்க்கத்தை புரிதல் என்பது பெருமானார் ஒரு வரையறை, குர்ஆனை விளங்குவதற்கு, ஹதீஸை விளங்குவதற்கு ஒரு வரையறை. நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழிமுறையில் இருக்கிறோமோ அதுதான் சத்திய பாதை. சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை எப்படி விளங்குனாங்க, அப்படித்தான் நாம விளங்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த காலங்கள் என்று சொன்னாங்க. சஹாபாக்களுடைய காலம், அவர்களை கண்ட தாபியின்களுடைய காலம், அதற்கு அடுத்த தபு தாபியின்களுடைய காலம், கிட்டத்தட்ட 220 வரையிலான ஒரு காலகட்டம், ஹிஜ்ரி 220. இந்த காலகட்டம் வரையிலான காலம்தான் சிறந்த காலம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உறுதி செய்யப்பட்ட காலம். 220 வரைக்கும் முஹத்திஸீன்கள் வந்துட்டாங்க, ஃபுகஹாக்கள் வந்துட்டாங்க, 4 மذஹபுடைய இமாம்களும் வந்துட்டாங்க. இன்னைக்கு நாம சத்தியம் என்று எதையெல்லாம் சொல்கிறோமோ, மார்க்கம் என்று எதையெல்லாம் சொல்றோமோ, இந்த 220 பெருமானார் சொன்ன சிறந்த காலத்தில் எல்லாம் வந்துட்டாங்க. அப்படியானால் அந்த 220 வரையிலான காலகட்டத்தில் வாழ்ந்த அறிஞர் பெருமக்கள் தீனுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்களோ, இஸ்லாத்துக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்களோ அதுதான் தீன், அதான் மார்க்கம். அதுக்கு பின்னால வர்றவங்க 1008 விளக்கம் சொன்னாலும் அது மார்க்கம் கிடையாது, வரையறுக்கப்பட்டுடுச்சு. தீனுக்கு ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு அவன் சொந்த கருத்தை சொல்ல முடியாது, குர்ஆனுக்கு அவனுடைய சொந்த அறிவை கொண்டு விளக்கம் சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில தான் நிறைய உலமாக்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஒரு காலத்தில் பின்பற்றப்பட்டுச்சு. இன்னைக்கு 4 மذஹப் இருக்குது. ஒரு காலத்தில் இமாம் அவுசாஇ, அவங்க சிரியாவுடைய இமாம், அவர் ஒரு பெரிய முஹத்தீஸ், அவரை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க, ஒரு சிறு கூட்டம் இருந்தாங்க. சுஃபியானு சௌரி, அவர் ஒரு ஹதீஸ் கலை அறிஞர், அவரை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தாங்க. 4 அல்ல 6 மذஹப் 7 மذஹப்லாம் கூட இருந்துச்சு. காலப்போக்கில் அந்த இமாம்களை பின்பற்றக்கூடிய மக்கள் அப்படியே இல்லாம போயிட்டாங்க. இந்த 4 மذஹப் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த மذஹபை பின்பற்றக்கூடியவர்கள் அன்று முதல் இன்று வரைக்கும் இருக்கிறாங்க, கியாமத் வரைக்கும் இருப்பாங்க. உலமாக்கள் என்ன சொன்னாங்க, இந்த 4இல் ஒன்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த 4 விட்டுட்டோம்னு சொன்னா 4 40 போயிடும்.
4 குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்ட மதுஹபுகள். இந்த 4ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளணும், இல்லைன்னு சொன்னா 4 40 போயிடும் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இந்த மதுஹபுகள் எல்லாம் பின்பற்றப்பட்டு வந்த காலம் வரை சமூகத்தில் பிளவு இல்லை, குழப்பம் இல்லை. பிறகு ஒரு காலம் வந்துச்சு. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா 1980களுடைய அந்த துவக்க காலம் குர்ஆன் ஹதீஸ் என்று ஒரு முழக்கம் வந்தது. கேட்கறதுக்கு எப்பவுமே ரொம்ப அழகாத்தான் இருக்கும். குர்ஆன் ஹதீஸ்ங்கிற பேரில் எல்லாருமே குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்யறது, அவர் இஷ்டத்துக்கு ஆய்வு செய்யறது. இதுதான் இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை ஃபித்னாக்களுக்கும் காரணம். இவர்கள் ஆரம்பத்தில் என்ன முழக்கம் வச்சாங்க? எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரே குர்ஆன் ஒரே ஹதீஸ், அப்புறம் எதுக்கு 4 மதுஹபு, எதுக்கு 4 சட்டம், ஒரே சட்டம் தானே இருக்கணும் என்றெல்லாம் சொல்லி குர்ஆன் ஹதீஸ்ங்கிற பேரில் ஒரு இயக்கமா வந்தாங்க. சரி, வந்து அவர்கள் ஒன்றுபட்டார்களா? அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களா? குர்ஆன் ஹதீஸ்னு ஒன்று சேர்ந்தா ஒரு கருத்து தானே இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 10 பிரிஞ்சு கிடக்கிறானுங்க. குர்ஆன் ஹதீஸ்னு சொன்னவன் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு 10 பிரிஞ்சு கிடக்கிறான். எல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒரே ஜமாத்தா இருந்தவர்கள், ஒரே இயக்கமாக இருந்தவர்கள், இன்னைக்கு பிரிஞ்சு ஆளாளுக்கு ஒவ்வொரு விளக்கம் சொல்றான்.